Good morning students. Today we are going to learn about unit number 3, the metric topology. So metric topology க்கு வந்து already definition வந்து நீங்கள் முன்னாடியே ரியல் அனாலிசிஸில் படிச்சிருக்கீங்க சரியா. ஸோ மெட்ரிக்னா என்ன அப்படின்ட்டு ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் மெட்ரிக்கு டெஃபினிஷன் என்னென்னா எ மெட்ரிக் ஆன் எ செட் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் டி ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டு ஆர் have the following properties. So three properties இருக்கு. First property d of x comma y greater than or equal to 0. For all x comma y it belongs to x. Equality holds if and only if x equal to y. So இது first property okay வா. Second property வந்து d of x comma y equal to d of y comma x. For all x comma y belongs to x. Third property வந்து triangle inequality d of x comma y plus d of y comma z greater than or equal to d of x comma z for all x comma y comma z belongs to x. இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. நெக்ஸ்ட் ஒன் டெஃபினிஷன் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸுக்கு டெஃபினிஷன் சரியா. நெக்ஸ்ட் உள்ளது எது டிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் கால்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கிற த டிஸ்டன்ஸை வந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு. டின்னு சொல்கிறது என்னது தட் இஸ் டிஸ்டன்ஸை மீன் பண்ணுறது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் என்ன அப்படின்னா எப்சிலான் பால். இது வந்து எப்சிலான் பாலுக்கு டெஃபினிஷன் சரியா. எப்சிலான் பாலுக்குன்னா ஒரு பாலுன்னா என்ன சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன இருக்கும் ஒரு சென்டர் இருக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும் சரியா. அதுதான் பி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. பி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் பாலை மீன் பண்ணுறதுனால பின்னு கொடுப்போம். எக்ஸ் கமா எப்சிலான்னா எக்ஸ்ன்னு சொல்கிறது சென்டர் எப்சிலான் சொல்லுறது ரேடியஸ் சரியா. இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பிடி ஆஃப் எக்ஸ் கம்மா இங்கே ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாரு. பிடி ஆஃப் எக்ஸ் கம்மா எப்சிலான் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஒய் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் லெஸ் தேன் எப்சிலான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதை எப்சிலான் பால் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எப்சிலான் பாலை வந்து சம்டைம்ஸ் வந்து டி வந்து இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பி ஆஃப் எக்ஸ் கம்மா எப்சிலான்னு சொல்லலாம் ஓகேவா. இதுதான் எப்சிலான் பாலுக்குள்ள டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து உனக்கு மெட்ரிக் டோபாலஜிக்கு டெஃபினிஷன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மெட்ரிக்கோட டெஃபினிஷன் இது வந்து மெட்ரிக்கோட டெஃபினிஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ரிக் டோபாலஜியோட டெஃபினிஷன் சரியா. ஸோ மெட்ரிக் டோபாலஜி. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா மெட்ரிக் டோபாலஜினா டெஃபினிஷன் பாரு. இஃப் டி இஸ் எ மெட்ரிக் ஆன் த செட் எக்ஸ் தென் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் எப்சிலான் பால்ஸ் பி டி ஆஃப் எக்ஸ் கம்மா எப்சிலான் for x belongs to x and epsilon greater than 0 is a basis for a topology on x called the metric topology induced by D அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இதில் என்ன செய்யணும் கலெக்ஷன் ஆஃப் ஆல் எப்சிலான் பால்ஸ் எப்சிலான் பாலை எப்படி டினோட் பண்ணுவோம் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்ட் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 இஸ் எ பேசிஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தட் இஸ் எ மெட்ரிக் டோபாலஜி அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குறோம். நம்ம எந்த ஒரு செக்ஷன் பார்த்தாலும் அதில் என்ன பண்ணுவோம் பேசிஸ் அங்கே ப்ரூஃப் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிடி ஆஃப் ஒரு ரிசல்ட் பாரு. To prove BD of x comma epsilon is a basis. BD of x comma epsilon னா என்ன BD of x comma epsilon that is epsilon ball ஓகேவா. ஸோ அதர்வைஸ் மெட்ரிக் டோபாலஜிலே நம்ம எப்சிலான் பாலை தான் நம்ம அப்படி டினோட் பண்ணுவோம். ஸோ BD of x comma epsilon இதை வந்து ஒரு பேசிஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். பேசிஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சரியா. ஸோ பேசிஸில் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்ரிக்கை யூஸ் பண்ணி நமக்கு பண்ண போகிறோம். அப்போ மெட்ரிக்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன மெட்ரிக் டோபாலஜின்னு சொல்லணும்னா இந்த கண்டிஷனை நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனை
சாட்டிஸ்ஃபை பண்ணணும், செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தேர்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? அப்போ இந்த 3 கண்டிஷனையும் பேஸ் பண்ணி நமக்கு இங்கே ப்ரூஃப் கொடுக்கணும். ஓகேவா? அதான் பேசிஸ். கூட நமக்கு பேசிஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணணும்னா பேசிஸுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் மிங்கிள் பண்ணி வர மாதிரி இந்த இதை ப்ரூஃபாக கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த ரிசல்ட்டை வந்து நீ பார்த்துக்கோ. ஸ்டேட்மெண்ட்டு தெரியணும். BD of x, epsilon இஸ் ஏ பேசிஸ்ன்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து எக்ஸாம்பிளில் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது D of x, y equal to 1 if x not equal to y, 0 if x equal to y. It is trivial that D is a metric. The topology is induced in the discrete topology. Okay, discrete topology க்கு வந்து இது ஒன்று எக்ஸாம்பிள் சொல்கிறோம். சரியா? The basis element for the metric is B of x, I. இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இது வந்து ஒரு மெட்ரிக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் மெட்ரிக். அது வந்து என்ன சொல்கிறோன்னா இதுக்கு இந்த இதை நீ தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஒரு மெட்ரிக்கு. ஓகேவா? D of x, y equal to modulus of x minus y. இந்த 2 எக்ஸாம்பிளும் தெரிஞ்சுக்கோ. இது டிஸ்க்ரீட் மெட்ரிக்கு ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக்கு. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் வந்து எதுக்கு? மெட்ரைசபிள் அப்படின்னா என்னன்ட்டு டெஃபினிஷன். சரியா? இது வந்து மெட்ரைசபிளுக்குள்ள டெஃபினிஷன். இஃப் எக்ஸ் இஸ் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், எக்ஸ் இஸ் செட் டு பி மெட்ரைசபிள் இஃப் தேர் எக்ஸ் இஸ் எ மெட்ரிக் D on a set X that induces the topology on X. A metric space is a metrizable space X together with a specific metric D that gives the topology of X. அப்போ என்ன இருக்கணும்னா if there exists a metric D on a set X. ஓகேவா? எக்ஸாக இருக்கணும். மெட்ரிக் D on a set Xல இருக்கணும். that induces the topology on Xாக இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? that is a metrizable. அதே மாதிரி a metric space is a metrizable space X together with a specific metric D that gives the topology of X இருக்கணும். ஓகேவா? அதில் என்னெல்லாம் இருக்கணும்? there exists a metric D, மெட்ரிக் இருக்கணும். that induces the topology on X இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? that is metrizable அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறோம். that is என்னன்னா that is பவுண்டடுக்குள்ள டெஃபினிஷன். சரியா? இப்போ பவுண்டட் ஆல்ரெடி அனாலிசிஸில் வந்து பவுண்டடுக்கு நீ டெஃபினிஷன் படிச்சிருக்க. சரியா? அங்கே வந்து என்னவா இருக்கும்? அனாலிசிஸில் வந்து தட் இஸ் D of x, y less than or equal to mன்னு இருக்கும். சரி, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா let x be a metric space. டெஃபினிஷன் பாரு. let x be a metric space with metric D. A subset A of x is said to be bounded if there is some number m. ஓகேவா? எம்னு சொல்கிறது ஒரு நம்பர். சரியா? such that D of A1, A2 less than or equal to m. அப்போ D of A1, A2னா Dனா என்ன? தட் இஸ் டிஸ்டன்ஸை மீன் பண்ணது. சரி, அப்போ A1 ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், B1 A2ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m. எம்னா என்ன? சம் நம்பர், ஏதாச்சும் ஒரு நம்பர். சரியா? ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டேன்னா அந்த நம்பரை விடவும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் எ பவுண்டட் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டயமீட்டர். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து இது டயமீட்டர் ஆஃப் ஏ. டயமீட்டர் ஆஃப் ஏன்னா அதுக்கு டெஃபினிஷன் இது. சரி, அதை படிச்சுக்கோ. டயமீட்டர் ஒன் வேர்டில் கூட கேட்பாங்க. டயமீட்டர் ஆஃப் ஏ அதாவது DIA m ஷார்ட்டாக சொல்லுவோம். சரியா? DIA m ஆஃப் ஏ ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் D ஆஃப் A1, A2 such that A1, A2 it belongs to A. ஓகேவா? ஏன்னா என்ன? A is bounded and non-empty செட்டாக இருக்கணும் A வந்து. சரியா? diameter of A equal to என்ன definition? supremum of D of A1, A2 such that A1, A2 it belongs to A அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு தியரம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு தியரம் கொடுக்குறோம். லெட் எக்ஸ் பி எ மெட்ரிக் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் டி. டிஃபைன் D bar such that D bar from x cross x to R by the equation D bar of x comma y equal to minimum of D of x comma y comma 1. Then D bar is a metric that induces that same topology as D.
The D bar is called a standard bounded metric. D bar என்ன standard bounded metric corresponding to D. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா D bar வந்து மெட்ரிக் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க பாரு. Then D bar is a metric that induces the same topology as Dன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ணுறது அப்போ என்னென்னு பண்ணணும்? D bar வந்து எது மெட்ரிக் அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணப்பவே மெட்ரிக்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு எத்தனை கண்டிஷன்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3 கண்டிஷன்ஸு சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் D bar of x, y. நமக்கு இங்கே D bar தான் மெட்ரிக்ன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். அதனால் D எடுத்துக்கக்கூடாது, D barன்னு தான் எடுக்கணும். ஓகே, D bar of x, y equal to minimum of D of x, y, 1 that is greater than or equal to 0. ஸோ உனக்கு அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டெஃபினிஷனில் D of x, y greater than or equal to 0ன்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? பட் நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா D bar of x, y equal to minimum of D of x, y, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை that is equal to நீ எடுத்து எழுதணும். ஓகே, that value is greater than or equal to 0ன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு D bar of x, y ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்போ இந்த வேல்யூவும் எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது மினிமம் ஆஃப் இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்போ என்ன சொல்லலாம்? இதில் இந்த வேல்யூவும் என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு 0. ஸோ தேட் இம்ப்ளைஸ் D ஆஃப் x, y ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நமக்கு ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்லலாம்? x ஈக்குவல் டு y. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம்? D ஆஃப் x, y ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லலாம். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன பண்ணணும்? மெட்ரிக்கு என்ன செகண்ட் ப்ராப்பர்ட்டி? D ஆஃப் x, y ஈக்குவல் டு D ஆஃப் y, x. தட் இஸ் எ செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? அப்போது D bar of x, y D bar of x, y equal to D bar of y, xன்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? D bar of x, y நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில்? மினிமம் ஆஃப் D of x, y, 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ D bar of x, y நம்ம நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா x, y நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம்? y, xன்ட்டு சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் அப்போ இதை எப்படி எழுதலாம்? அப்போ D bar of y, xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ 2 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ மூணாவது ப்ராப்பர்ட்டிக்கு நேம் என்ன? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஸோ நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். டு ப்ரூவ் இது தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கும். அதுக்கப்புறம் நவ் இஃப் எய்தர் D bar of x, y greater than or equal to 1 or D bar of y, z greater than or equal to 1. Then the right side of this inequality is at least 1. Okay, since the left side is at most 1, the inequality holds. அப்போ நம்ம இதில் என்ன சொல்லலாம்? அப்போ if D bar of x, y என்ன less than 1 and D bar of x, y, z வந்து less than 1. since ஆல்ரெடி என்ன D வந்து மெட்ரிக்னு உனக்கு தெரியும். D வந்து மெட்ரிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி எழுதிக்கலாம்? இந்த லைனை எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் அப்போ என்ன? D பாருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி அதை மாற்றி எழுதிக்கலாம். இன் திஸ் கேஸ் we have also by definition நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த இதை எழுதிக்கலாம். ஓகே, D bar of x, z வந்து less than or equal to D of x, z. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ D bar of x, z less than or equal to this one equal to இதுன்னா அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம்? D bar வந்து மெட்ரிக்னு சொல்லலாம். ஓகேவா? D bar வந்து மெட்ரிக்ஸ்னா நவ் நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான் பண்ணணும். சரியா? ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு கீழே கொஞ்சம் வேர்டிங்கில் நம்ம கொடுக்க போகிறோம். எதுன்னா பாரு, நவ் இன் எனி மெட்ரிக் ஸ்பேஸ் த கலெக்ஷன் ஆஃப் எப்சிலான் பால்ஸ் with epsilon less than 1 forms a basis for the metric topology.
ஓகேவா? இது வந்து என்ன ஒரு மெட்ரிக் டோபாலஜி ஃபார்ம் பண்ணும். ஃபார் எவ்ரி பேசிஸ் எலமெண்ட்ஸ் கண்டெய்னிங் எக்ஸ் கண்டெய்ன்ஸ் சச் as எப்சிலான் பால் சென்டர்ட் அட் எக்ஸ் இட் ஃபாலோஸ் த டி அண்ட் டி பார் இன்டியூஸ்ட் த சேம் டோபாலஜி ஆன் எக்ஸ். நம்ம இதுக்குள்ளாடி என்ன பண்ணியிருக்கோம், டியும் டி பாரையும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ரெண்டுமே என்னவா இருக்கும், இன்டியூஸ்ட் த சேம் டோபாலஜி because the collection of epsilon balls with epsilon greater than 0 epsilon greater for one more time பாரு, for every basis element containing x contains such an epsilon ball centered at x it follows that d and d bar induce the same topology on x because the collections of epsilon balls with epsilon less than 1 epsilon balls with epsilon இது less than 1 இல்லை, that is greater than 1. சரியாம்மா? epsilon வந்து that is greater than 1 under these two matrices are the same collection. ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்க. சரி, epsilon greater than 1. சரியா? epsilon greater than 1 under these two matrices are the same collection. epsilon balls with ஒரு நிமிஷமா ஆல்ரெடி உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸாக எப்சிலான் பால்ஸ் வித் எப்சிலான் லெஸ் தேன் 1. சரியா? ஸோ பிகாஸ் த கலெக்ஷன் ஆஃப் எப்சிலான் பால்ஸ். ஓகே, இது வந்து தட் இஸ் கிரேட்டர் தேன், ஓகே கிரேட்டர் தேன் 1 தான். கிரேட்டர் தேன் 1 ஆர் லெஸ் தேன் 1? தட் இஸ் லெஸ் தேன் 1 தான் வரும். சரியா? இது இல்லை, லெஸ் தேன் 1 தான் வரும். எப்சிலான் லெஸ் தேன் 1. ஓகே okay, under these two matrices are the same collections. okay, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து தியரம், இதில் ஒரே ஒரு தியரம் தான் இருக்குது இந்த செக்ஷனில். மெட்ரிக்கில் ஒரு தியரத்தை நல்லா படிச்சுக்கோ. சரியா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணணும், செகண்ட் ப்ராப்பர்ட்டி பண்ணணும், தேர்ட் ப்ராப்பர்ட்டி பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை என்ன எப்சிலான் பாலை பற்றி நம்ம சொல்கிறோம். சரி, ஏன்னா நமக்கு இதில் வந்து ரெண்டு பேசிஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு டியும் டி பாரும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்போ இந்த டியும் டி பாரும் வந்து சேம் கலெக்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? ரெண்டுமே சேம் கலெக்ஷன் வந்துன்னு சொல்கிறதுக்கு எப்சிலான் பாலை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். பால்னா கட்டாயம் என்னவா இருக்கும், ஒரு சென்டர் இருக்கும், ஒரு ரேடியஸ் இருக்கும். அதுதான் எப்சிலான் பால் சென்டர்ட் அட் எக்ஸ் இட் ஃபாலோஸ் த டி அண்ட் டி பார் இன்டியூஸ்டு த சேம் டோபாலஜி ஆன் எக்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட இந்த தியரம் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாப்பிக்கு போவோம். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து இனி வேறு டெஃபினிஷன்ஸ் பேஸ் பண்ணி வரோம். ஸோ நீ இந்த செக்ஷனில் நீ படிச்சுக்க வேண்டியது எதெல்லாம் அப்படின்னா, மெட்ரிக்கு டெஃபினிஷன், அப்புறம் டிஸ்டன்ஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எப்சிலான் பால்னா என்னென்னு தெரியணும், மெட்ரிக் டோபாலஜிக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பவுண்டட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வேறு என்னது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம், பவுண்டட், அப்புறம் டயாமீட்டர். ஓகேவா? டயாமீட்டர், அப்புறம் இன்னொன்று என்னென்னா மெட்ரைசபிள். இவ்வளோத்துக்கும் நம்ம டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து டயாமீட்டர் வந்து டெஃபினிஷன் வந்து அது ஒன் வேர்டில் கூட கேட்பாங்க. ஓகேவா? டயாமீட்டர் ஆஃப் ஏ ஈக்குவல், நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. டயாமீட்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அந்த டெஃபினிஷன் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். டயாமீட்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் டி ஆஃப் A1, A2 சச் தட் A1, A2 இட் பிலாங்ஸ் டு ஏ. இதை ஒன்று குழப்புறதுக்காக சுப்ரீமத்துக்கு பதிலாக இன்ஃபியூமம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஏன்னா சுப்ரீமம் அது ஞாபகமாக வச்சுக்கணும். சுப்ரீமம் ஆஃப் டி ஆஃப் A1, A2. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.